ஃபுட்பால் பொசிஷன் வந்து நம்ம ஃபுட்பால் எப்படி பிடிக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம இதில் குழந்தைய பிடிக்க போகிறோம். எப்படி பிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் கிரடல் பொசிஷனுக்கு பிடிக்கிற பொசிஷன் தான். நம்ம கட்டவரில் வந்து பேபி ஒரு இயர் பக்கமும் மற்ற விரல்கள் வந்து இன்னொரு இயர் பக்கமும் பிடிச்சிட்டு பேபியோட கழுத்து தோள்பட்டை உடம்பு பகுதி மூணுமே நல்லா நேராக பிடிச்சிட்டு நம்ம கீழே நம்ம நம்ம தோள்பட்டைக்கு கீழே வச்சுட்டு பேபி ஃபீட் பண்ணலாம். இது எந்த பேபிக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதர் வந்து எனக்கு 2 குழந்தை இருக்கு. நான் 2 குழந்தைக்கு எப்படி ஒரே டைம்ல ஃபீட் பண்றது? அப்படின்னு கேட்கிற மதர்களுக்கு இந்த பொசிஷன் ஈஸியா இருக்கும். எப்படி குடுக்கலாம்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் பிரஸ்ட்ல ஒரு பேபியும், அதுக்கு என்ன பண்ணலாம், அடியில ஒரு பில்லோ நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு புடிச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இன்னொரு பேபியும் புடிச்சுக்கலாம். இதே மாதிரி நம்மளுடைய யாராவது ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னா 2 பக்கமும் 2 பேபியும் வச்சு 2 பக்கமும் பில்லோ சப்போர்ட்டோட குடுத்துக்கலாம். எப்படி இந்த பக்கம் பில்லோ சப்போர்ட் குடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் இருக்க ஒரு பில்லோவையும் வச்சுட்டு 2 பக்கமும் பில்லோ சப்போர்ட் குடுத்து பேபி இந்த மாதிரி புடிச்சு குடுக்கலாம். இது ட்வின் பேபியா இருக்க மதருக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரீடம் பேபிக்கும் வெயிட் கம்மியா இருக்க பேபிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. என்னால முன்னாடி வச்சு ஃபீட் பண்ண முடியல. எனக்கு பெயினா இருக்கு அப்படிங்கிற மதரும் இந்த பொசிஷன் வச்சு ஃபீட் பண்ணலாம். இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்.